ஏதேன் என்கிற தோட்டத்தில் தூதனை உருவாக்கினார். நீ ஏதேனில் உண்டானவன், அவனுக்கு அழகு கொடுக்கிறார். ஆண்டவருக்கு இணையான அழகு படைத்தவனா, எப்படியெல்லாம் அவனை வர்ணிக்க முடியுமோ அப்படி முதலாவது தூதனை உண்டாக்குகிறார். முதலாவது தூதனை உண்டாக்கி ஏதேன் என்கிற தோட்டத்துக்குள்ளே வைக்கிறார். தேவனுடைய திட்டத்தை, தீர்மானத்தை அவன் மூலமாக நிறைவேற்றலாம் என்று பிதா நினைத்தார். அதை போல செய்து கொண்டே வந்தான். வரும்பொழுது ஆண்டவருக்கு நிகரான அவனுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்ததுனாலே ஆண்டவருடைய மேலான மேட்டிமை அடைந்து விட்டான். ஒரு கூட்ட தூதனை எங்கே தள்ளிவிட்டார்? எங்கே தள்ளிட்டாரு? பூமியிலே தள்ளிவிட்டார். அவன்தான் இன்றைக்கு சத்துருவாக இருக்கிற பிசாஸ். முதலாவது தோட்டம் தூதனுடைய தோட்டம். இரண்டாவது, பிதாவாகிய தேவன் அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் இந்த உலகம் முழுதும் பார்க்கிறார். எல்லாம் ஜோடி ஜோடியாக இருந்தது. ஆனால் எல்லாம் ஜோடியாக இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் ஒருவனை உண்டாக்க வேண்டும் என்று ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தின்படி ஒரு மண்ணை எடுத்து அதை பிசைந்து அந்த மண்ணினாலே ஒரு உருவம் செய்து தன்னுடைய ஜீவ சுவாசத்தில் அதில் ஊற்றி தன்னுடைய ஜீவாத்மாவை கொண்டு வந்து மனுஷன் என்று பெயர் வைத்தார். அவன் பேர் என்ன? ஆதாம் என்று பெயர். ஆதாமை எங்கே கொண்டு வந்து வைக்கிறார்? அதே ஏதேன் தோட்டத்தில் வைக்கிறார், பண்படுத்த வைக்கிறார். அவன் அந்த தோட்டத்துக்குள்ளே எல்லாவற்றையும் செய்து கொண்டு இருக்கிறான். ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றி கொண்டே இருக்கிறான். அவனிடத்தில் ஒன்று சொல்லப்படுகிறது, ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிடு, எல்லாம் சாப்பிடு, ஆனால் ஒன்றை மட்டும் எதை சாப்பிடக்கூடாது? நன்மை தீமை அறிகிற கனியை சாப்பிடாதன்ட்டார். அது வரைக்கும் அவன் சாப்பிடவே இல்லை, அந்த பக்கம் கூட எட்டி பார்க்கல. ஆனால் பிதாவாகிய தேவன் எல்லாம் ஜோடி ஜோடியாக இருக்கிறதே, இந்த மனிதன் தனிமையாக இருக்கிறான் என்று சொல்லி அவனுடைய 206 எலும்பிலிருந்து ஒரு எலும்பை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தார். எடுத்து அவளுக்கு என்ன பெயர் இருக்கிறாரு? மனுஷி என்று ஆண்டவர் பெயர் வைத்தார். ஆனால் ஆதாமோ அவளுக்கு ஏவாள் என்று பெயர் வைத்தான். அல்லேலூயா. அவன் முன்னாடி தெரிஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். எத்தனையோ பேர் இருந்தது, ஆனால் அவளுக்கு என்ன பேர் வச்சான்? சொல்லுங்க. ஏன் ஏவாள் என்று பெயர் வைக்க வேண்டும்? ஏவாள் என்று பெயர் வைக்க காரணம் இருக்கிறது. அனைத்து கணவனையும் ஏவி கொண்டிருக்கிறவர் பேர் அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் ஏவுகிறவள், ஒன்று வேண்டுமென்றால் ஏவி விடுகிறவள். அல்லேலூயா. அவள் பேர் தான் ஏவாள். ஆண்டவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு அந்த ஏவாள் இடத்துல சொல்லுகிறான், இங்கே வா ஏவாள். ஆண்டவர் இந்த தோட்டத்தை எனக்கு கொடுத்து இதை பண்படுத்தி எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார். ஆனால் ஒன்று என்கிட்ட சொன்னார், என் மனைவி கிட்ட எதை என்ன பண்ணக்கூடாது? மறைக்கக்கூடாதுன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டான். எல்லாவற்றையும் சாப்பிடலாம், இதை ஒன்றை மாத்திரம் நீ சாப்பிடக்கூடாது என்று சொன்னான். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போமானால், அவன் சொன்ன உடனே அந்த பழத்தின் மீது அவளுக்கு இன்பமாயிருந்தது, ஆசை அவளை பற்றி கொண்டிருந்தது. அல்லேலூயா. என்னதான் நம்ம 10,000 ரூபா புடவை வாங்கி கட்டியிருந்தாலும் பக்கத்தில் உட்காந்துருக்க அக்கா 1000 ரூபா புடவை தான் பார்த்துட்டு இருப்போம். அல்லேலூயா. இந்த புடவை எங்கக்கா வாங்கினேன், இவ்வளோ அழகாக இருக்குதே, நீ கட்டியிருக்கிற புடவை 10,000 ரூபா. ஆனால் நம்முடைய ஆசை யாரை பற்றி கொண்டிருக்கு? மற்றவங்களுடைய புடவை மேலே, மற்றவங்களுடைய பொருள் மீது பற்றி கொண்டு இருக்கிறதா. அந்த ஏவாளுக்கும் அப்படித்தான் பற்றி கொண்டிருந்தது. அவள் அந்த பழத்தை பார்த்து கொண்டே இருக்கிறாள். பின்பு இந்த பிசாசானவன் ஆசையை தூண்டுகிறான். அந்த பழத்தை பறிக்கிறாள், சாப்பிடுகிறாள், அவனுக்கும் கொடுக்கிறாள். கொடுத்த பின்பு ஆண்டவரோடு பேசிக்கொண்டிருந்த, ஏதேன் தோட்டத்தில் பேசிக்கொண்டிருந்த ஆதாமை காணவில்லை. 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது சொல்லுகிறார், ஆதி ஆகமத்தில் ஆண்டவர் பிதாவாகிய தேவன் ஆதாமை கூப்பிடுகிறார். ஆதாமே, தோட்டத்திலே உன்னை காணவில்லையே, நீ இப்பொழுது எங்கே இருக்கிறாய்? தோட்டத்திலே நீனும் நானும் உலாவிக் கொண்டிருந்தோமே, தோட்டத்திலே உன்னுடைய சத்தத்தை கேட்கவில்லையே, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆண்டவர் என்ன அழகா கூப்பிடுறார் பாருங்க. இன்றைக்கு கூட இன்னைக்கு ஆராதனை 8 மணிக்கு அநேக ஆதாமும் ஏவாளையும் காணவில்லை. அடுத்த வாரம் ஐயா சொல்லுவாரு, அநேக ஆதாமே ஏவாளே எங்கே போயிருந்தாய்? அல்லேலூயா. இந்த சபை என்கிற தோட்டத்திலே உன்னை காணவில்லையே. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே எந்த சூழ்நிலையா இருந்தாலும் இந்த சபையை விட்டு என்ன பண்ணக்கூடாது, நம்ம
ஒரு நாளும் சபைக்கு விட்டுட்டு நம்ம சபைக்கு மட்டும்தான் இன்றைக்கு சண்டே வந்து என்ன பண்ணணும், வரணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சண்டே தான் எங்கே போவாங்க, கல்யாணத்துக்கு போவாங்க, விசேஷத்துக்கு போவாங்க. இது எப்போ சாக்கு கிடைக்கும்னு நினைப்பான். அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் அவனை பார்த்து கூப்பிடுகிறார், ஆதாமே அடிங்க அந்த வசனத்தில் 3:6, 3:9, 10. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்ற. ஆண்டவருக்கு தெரியும் ஆதாம் இப்ப எங்க இருக்கிறான்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் அவன் வாயிலிருந்து வர வேண்டும் என்பதற்காக 10ஆம் வசனத்தில் சொல்றாரு, அதற்கு அவன் நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினாலே பயந்து ஒளிந்து கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அவன் நிர்வாணியாய் இருப்பதும் தெரியும், பயந்து இருப்பதும் தெரியும், எல்லாம் தெரியும். அவன் வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும் என்று நீ எங்கே இருக்கிறாய்? அவன் சொல்றான், ஆண்டவரே நான் பாவம் செய்ததனாலே, நான் நிர்வாணியாய் இருப்பதனாலே, என் மனக்கண்கள் திறக்கப்பட்டதனாலே நான் உமக்காக பயந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. முதலாவது தோட்டத்திலே பயம் ஆதாமுக்கு வந்தது. அல்லேலூயா. இரண்டாவது தோட்டத்திலே கர்த்தர் தோல்வி. மனிதனை உண்டாக்கி என்னுடைய திட்டத்தை தீர்மானத்தை நிறைவேற்றுவான் என்று சொல்லிதான் மனிதனை உண்டாக்கினார். அந்த தோட்டத்திலும் தோல்வி அடைந்து விட்டார். இப்போ பாவம் செய்த ஆதாமை மீட்க வேண்டும். அவனை ஆண்டவர் எதற்காக உண்டாக்கினாரோ அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தில் தன்னுடைய சொந்த குமாரனையே அனுப்புகிறார். அல்லேலூயா. அந்த குமாரன் இங்கே வருகிறார். 30 ஆண்டு காலம் தன்னுடைய வாழ்க்கையை இங்கே இந்த உலகத்தோடு வாழ்கிறார். 3.5 ஆண்டு காலம் இந்த உலகத்திலே சுவிசேஷ பாதையிலே கடந்து போகிறார். அவர் அற்புதங்களையும் அடையாளம் செய்கிறார். ஆனால் பிதா எதற்காக இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அனுப்பினாரோ அந்த திட்டத்தை நிறைவேற்றி கொண்டே வருகிறார். நிறைவேற்றின பின்பு அவர் மத்தேயு 26:36 படி கெத்செமனே என்கிற தோட்டத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார். முதலாவது தோட்டம் யாருக்கு? முதல் தோட்டம் தூதனுக்கென்று ஒரு முதல் தோட்டம், இரண்டாவது ஆதாமுக்காக இரண்டாவது தோட்டம், மூன்றாவது தோட்டம் கெத்செமனே என்கிற தோட்டம். இந்த கெத்செமனே என்கிற தோட்டத்துக்குள்ளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போய் அங்கே ஜெபிக்கிறார். பிதாவே, நீங்கள் சொன்ன திட்டத்துக்கும் தீர்மானத்துக்கும் எல்லாவற்றையும் நான் முடித்து விட்டேன். நீங்கள் சொன்னதெல்லாம் செஞ்சிட்டேன். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால். அல்லேலூயா. பிதா இயேசுவையே அனுப்பி இந்த தோட்டத்துக்குள்ளே ஜெபிக்கும்பொழுது அந்த மாம்சத்துக்குள்ளே வரும்பொழுது அவர் சொல்றாரு, என்னை கொஞ்சம் இதுல இருந்து விடுதலையே ஆக்கிடுங்கன்னு கேட்கிறார். அல்லேலூயா. அவர் திட்டத்தை அவராவது நிறைவேற்றுவார் என்று சொல்லி அந்த தோட்டத்திலே ஒரு தோல்வியை காண்கிறார் பிதா. அவர் தோட்டத்தை விட்டு வெளியே வருகிறார். யுத்த வீரர்கள் அவள் பிடித்து கொண்டு அண்ணா என்கிற நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்துகிறார்கள். அங்கே அவருக்கு தண்டனை வழங்கப்படுகிறது. அதே ஜனங்கள் பரபாசை விடுதலை செய்யுங்கள், இயேசுவை சிலுவையில் அறையுங்கள் என்று கத்துகிறார்கள். அவருக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. சிலுவையை சுமந்து கொண்டு கல்வாரி என்கிற தோட்டத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார். அல்லேலூயா. கெத்செமனே தோட்டத்திலும் தோல்வி, கல்வாரி என்கிற தோட்டத்துக்குள்ளே கடந்து போகிறார். அந்த தோட்டத்துக்குள்ளே 2 கல்லர்கள் மத்தியிலே அடிக்கப்படுகிறார். ரத்தமெல்லாம் சிந்தப்படுகிறது. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி விண்ணப்பிக்கிறார், பிதாவே, உம்முடைய திட்டத்தை தீர்மானத்தை நிறைவேற்றி விட்டேன், என் ஆவி உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. தன் ஜீவனை அங்கே விடுகிறார். விட்ட இயேசு அந்த கல்வாரியிலும் ஒரு தோல்வி. அவர் நேரடியாக யோவான் 19:41 படி அவர் கல்லறை என்கிற தோட்டத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார். அல்லேலூயா. எந்த தோட்டத்துக்குள்ள போறாரு? ஆமா, என்னென்ன தோட்டத்தை கடந்து வருகிறார். ஒவ்வொரு தோட்டமாக சொன்ன நேரம் பத்தாது. கடைசியாக கல்லறை என்கிற தோட்டத்துக்குள்ளே பிரவேசிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த நோக்கத்துக்காக பிதா இந்த உலகத்துக்கு அனுப்பினாரோ, இந்த மனிதர்களை மீட்கும் பொருளாக இயேசு வந்தாரோ அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக நீங்களும் நானும் இந்த சபையிலே வர வேண்டும். இந்த சபையிலே நீ ரட்சிக்கப்பட வேண்டும், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், நீ பரலோகத்துக்குரியவளாய் மாற்றப்பட வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த கல்லறை என்கிற தோட்டத்தில் இருந்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவராய் உனக்கும் எனக்கு காட்சி அளித்தவராய் காணப்பட்டார். அல்லேலூயா. இயேசு இந்த உலகத்தில் உயிர் தெழவில்லை என்றால் நீங்கள் நான் அங்கே இருக்க முடியாது. பாருங்க, கல்லறை என்கிற தோட்டத்திலே மரித்து தான் படைத்திருக்கிறார். அல்லேலூயா.
நீங்களும் நானும் இன்றைக்கு மாம்சத்திலே மரித்திருப்போமானால், ஆவிக்குரிய வாழ்க்கையில எழுப்பப்பட்டவர்களா இருப்போமானால், பரலோகத்துக்குரியவர்களா நாம் மாறப்போகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, எங்களை உம்முடைய சமூகத்தில் இன்றைக்கு எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை இன்றைக்கு எங்கள் மாம்சத்தை விலக்கி நாங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு வசனத்தையும் நீங்கள் உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்வீர்கள். ஆனால் முதலாவது உங்கள் இருதயத்தை இன்றைக்கு பண்படுத்த வேண்டும்.